Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா AutoCAD பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் வந்து 2021 வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இத பத்தி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன். ஓகேங்களா? AutoCAD நம்ம ஓபன் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் வெல்கம் ஸ்கிரீன் இருக்கும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா கேட் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்களா, நீங்க இந்த டிராயிங் மேல வச்சு கிளிக் பண்ணா உங்களுக்கு நியூ டிராயிங் இப்படி ஓபன் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த குட்டியாக இருக்க அந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுமாரி ஷீட் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஃபைல்ஸ். ஓப்பன் ஃபைல்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க எந்த ஃபைலாவது நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் ஏ ஷீட் செட்டையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் மோர் டெம்ப்ளேட்ஸ் ஆன்லைன். நம்ம ஆன்லைன்லேருந்து எந்த டெம்ப்ளேட்ஸாக வேணும் அப்படின்னா இதை கொடுத்து நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் சாம்பிள் டிராயிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம ரீசெண்டாக ஒர்க் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஓகேங்களா? நம்ம இதை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து கிராக்டு வெர்ஷன் இல்லாமல் லைசன்ஸ் வெர்ஷன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அங்கே சைன்இன் பண்ணியிருக்கணும். இங்கே போய் சைன்இன் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே கொடுத்தோம் இல்லை அப்படின்னா ஆட்டோடெஸ்கில் நம்ம சைன்இன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா லைசன்டு வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அவங்களே இங்கே சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து என்ன நியூவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி அப்டேட்லாம் பார்த்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ ஸ்டார்ட் டிராயிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்ளிகேஷன் மெனு. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம நியூ, ஓகேங்களா, நியூ டிராயிங்கு இல்லை ஷீட் செட்டான்னு நீங்கள் எதனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேவஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன், சேவஸ், ஓப்பன் ஃப்ரம் வெப் அண்ட் மொபைல், சேவ் டு வெப் அண்ட் மொபைல், பிரிண்ட்டு, பிளாட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அண்டு, ரீடு, நியூ, ஓகேங்களா, அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. இந்த குட்டி யாரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன எனேபிள், இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்து செக்இன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க் ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னா இதை எடுத்து விடலாம். வேணும் அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது நீங்கள் இதில் ஆட் பண்ணணும்னாலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேட்ச் பிளாட்டு, லேயரு, மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எது வேண்டாமோ இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து போயிடும். ஓகேங்களா? இப்போ நியூவை வந்து கிளிக் பண்ண அது போயிடுச்சு. இப்போ வேணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸு. ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக இருக்குது. ஒன்று டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன். டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2D டிசைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். டிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் கொடுக்கும்போது இந்த டூல்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் வந்து 3D பேசிக்ஸ்ன்னு கொடுக்குறேன். 3D பேசிக்ஸ்ன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டூல் பாஸே சேஞ்ச் ஆயிடுது பாருங்க. 3Dக்கு உள்ள டூல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும் ஒர்க் ஸ்பேஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3D மாடலிங். 3D மாடலிங் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கும்போது அது தகுந்தாப்புல மாறிடுது. ஓகேங்களா? இது மெக்கானிக்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. 3D பேசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரல், சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பார். டைட்டில் பார்ல வந்து இங்கே டிராயிங் நேம் இருக்கும். நம்ம வந்து இன்னும் நேம் கொடுக்கல, சேவ் பண்ணாதனால உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ள நேம் வருது. ஓகேங்களா? அதுக்கு பக்கத்தில் .dwgன்னு இருக்குது ஃபார்மேட். ஓகேங்களா? ஆட்டோகேடுக்குள்ள ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா DWGயாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபோ சென்டர். ஓகேங்களா? இது நம்ம லைசன்ஸ்டு இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நேம், அந்த யூசர் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நம்ம இங்கே கொடுத்து சர்ச் பண்ணி நம்ம இதை வந்து கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் கொடுத்துட்றேன்.
இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம், இன்சர்ட், அனோட்டேட்லாம் வந்து டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஹோம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி டூல்ஸ் வருது. இன்சர்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா? அனோட்டேட் கொடுத்தேன் அப்படின்னா அது ரிலேட்டடாக உள்ளது வரும். இது மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பேனல்னு சொல்லுவாங்க. ட்ரா பேனல், மாடிஃபை பேனல், அனோட்டேஷன் பேனல், லேயர்ஸ் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் டூல்ஸ். நம்ம இங்க இது வந்து இங்க இருக்கிறது இல்லாம இங்க அடிஷ்னலா இருக்குது. இந்த குட்டி அரவை கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வேணும் அப்படின்னா நீங்க இதுல போய் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மாடிஃபைல அடிஷ்னலா உள்ளதுன்னா இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மெனு பார் இல்லை. ஓகேங்களா? அது வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் எண்டிங்கில் இந்த குட்டி ஆரோவை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இங்கே ஷோ மெனு பாருன்னு இருக்கும். இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து மெனு பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வியூ போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக டாப் வியூ தான் இருக்கும். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வியூ கியூப். இது டைரக்ஷனை நம்ம நோட்டிஃபை பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3Dக்கு இது மோஸ்ட்லி யூஸ் ஆகும். இந்த இது கொடுத்தீங்க அப்படின்னா இது 3Dயா சேஞ்ச் ஆயிடும். பாத்தீங்கன்னா XYZ மாறிடுது பாருங்க. இங்க போய் நம்ம டாப்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கீழே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லேஅவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பார் இல்லைன்னா கமெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது சம்டைம்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+9. ஓகேங்களா? இது சம்டைம்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க Ctrl+9 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க இங்க இருக்கிறதெல்லாம் டாகிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டாகிள் பட்டன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கேருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது டாகிள் பட்டன். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணட்டுமான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து செக்இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். Thanks for watching.